நேற்று நம்ம சேனலில் வந்து ஒரு நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது அவங்களுக்காக தான். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து லெஃப்ட்டு லெக் நினைக்கிறேன், லெஃப்ட் லெக்கில் வந்து நீ வந்து ஸ்வெல்லிங் ஆகுதான். அது எப்படி ஆகுதுன்னா, ஒரு இன்டர்வல் விட்டு விட்டு வருதான். ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி, 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி வருதான். திருப்பி அது சரியாயிடுதான், திருப்பி வருதான். ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அக்குபஞ்சர் மூலிமா அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இது பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுடைய காலுடைய நீ, இது பெட்டலாக சொல்லுவாங்க. ஸோ இது நீ ஜாயிண்ட் இருக்கிற இடம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது காலுடைய முட்டியுடைய உள்பகுதி. இந்த இடம் பார்த்திங்கன்னா முட்டிக்கு இது வெளிப்பகுதி. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, இது வந்து தொடைக்கு உள் பக்கமாக அப்படி வர பகுதி. இப்போ ஒருவேளை இப்போ அவங்க கரெக்டாக எங்கே பெயின்னு சொல்லலை, எங்கே ஸ்வெல்லிங் சொல்லலை. ஸோ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒருவேளை அவங்களுக்கு வந்து பெயின் வந்து இந்த பெட்டலா கொஞ்சம் மேலே உள் பக்கமாக வீங்குது, இந்த இடத்துல பெயின் இருக்குது, இதோடைய ரேடியேட்டிங் பெயின் கீழ் நோக்கி இந்த வழியில் இறங்குது, இல்லை மேல் நோக்கி இந்த பெயின் ஏறுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளீன் சேனல் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்ப்ளீன் சேனலில் ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கனில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷனோ இல்லை அங்கே டேம்ப்னஸ் சொல்லக்கூடிய அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வீங்கும், இந்த இடத்துல பெயின் வரும், ரேடியேட்டிங் பெயினாக வரும். ஸோ இங்கே பெயின் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் இறங்கி இந்த மடிக்கிற இடத்துல, கால் வந்து முட்டி பக்கத்தில் மடிக்கிற உள்பக்கம் மடிக்கிற இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல தான் லிவருடைய இந்த சேனல் போகுது, அக்குபஞ்சர் சேனல். அப்போ லிவரில் இந்த இடத்துல நீக்கு பின்னாடி கொஞ்சம் சைடில் வருது அப்படின்னா நீ அந்த லிவரில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அதேமாதிரி முட்டிக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி அந்த மடிப்பில் பின்பக்கமாக வருது அப்படின்னா அது வந்து கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும். கிட்னியில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை அங்கே டேம்ப்னஸ்ஸு இருந்தால் தான் இந்த இடத்துல ஸ்வெல்லிங்கோ இந்த பெயினோ வரும். இப்போ நான் காமிச்சது எல்லாமே காலுக்கு உள்பக்கம். இப்போ இதுவே காலுக்கு வெளிப்பக்கம் பார்த்திங்கன்னா இதான் முட்டி. ஸோ இது காலுக்கு வெளிப்பக்கம். இங்கே வந்து ஸ்டொமக் சேனல் போயிட்டுருக்கும். ஸ்டொமக் சேனல் வந்து இங்கே வந்து முடியும். அப்போ ஸ்டொமக் சேனலில் வயிற்றில் ஸ்டொமக்கில் ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனோ இல்லை அது டேம்ப்னஸோ அங்கே இருந்துச்சுன்னா தான் இந்த பக்கத்தில் வந்து சைடில் வெளிப்பக்கத்தில் இந்த வீக்கமோ இல்லை பெயினோ வரும். இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் பக்கவாட்டில் சைடில் கம்ப்ளீட்டாக பெயின் இருக்குது இந்த இடம்லாம் அப்படின்னா கேல் பேடரில் அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் தான் இப்படி ஆகும். ஸோ அவங்க வந்து நீல வந்து ஜாயின்ஸில் எப்போ பெயினோ இல்லை ஸ்வெல்லிங்கோ வருதுன்னா அதுக்கு 100% காரணம் வந்து இன்ஃபெக்ஷன். ஏதோ ஒரு கிருமி உள்ளேயே உற்பத்தி ஆகுதுன்னு தான் அர்த்தம், ஆர்கனில் உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். அது போகிற சேனலில் அது மெயின்டைன் பண்ணுற ஆர்கன் இந்த போன்ஸ்லேயோ அந்த டிஷ்யூஸ்லேயோ அது கண்டிப்பாக காட்டும். ஸோ ஓகே, உங்களுக்கு இதில் எது இருக்கோ எந்த இடத்துல பெயின் இருக்கோ இப்போ நான் சொன்னதை மேட்ச் பண்ணி நீங்கள்